ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் பெரிய பையன் இன்றைக்கி லீவில் வீட்டில் இருக்கான். அவன் எனக்கு என்னென்ன சேட்டைகள் பண்ணுறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுங்க. கொடுங்க. என்ன பண்ணுறாங்க? இந்த சின்ன குட்டியும் குடிக்குதாட்டுக்கு. அம்முக்குட்டி என்ன பண்ணுற? ஓ, உங்கள் அம்மா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுட்டு நீ பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டா. அழகி வத்தலுங்க. தண்ணி வைக்கலன்னு பார்த்துட்டு இருக்குது. குடிச்சிட்டிங்களா? நான் இப்போ அந்த குட்டிக்கு எடுத்து வைக்க போகிறேன். போதுமா? இதோ வர ஆறு இங்கே ரெண்டு பறக்கிறாங்க. குடிங்க. நீ இப்போ தானே குடிச்ச? அவங்க குடிக்கிறாங்கன்னு இப்போ மறுபடியும் தள்ளிட்டு இருக்க. விஷ்ணு, அங்கே என்ன பண்ணுற? விஷ்ணு, அங்கே என்ன பண்ணுற? மீன் வளர்க்குறியா? அதில் புண்ணாக்கு தண்ணியில் இருந்துச்சு. என்ன இவ்வளோ நேரமாக வெயிலேருந்து தண்ணியெல்லாம் இன்றைக்கி சரியாக குடிக்கவே இல்லை. ஒரு வேளை தீவன தண்ணி அலசி உள்ளன்னு நினைக்கிறேன். இருங்க பழசுறேன். செடிக்கு ஒரு இதில் பேசல அள்ளி வையே. பேசல அள்ளி வச்சுன்னா செடிக்கு போட்டுக்கலாம். அது புண்ணாக்கு தானே காஞ்சி போயிருக்கு. ஏன் இவாங்க கிண்டி விட்றேன். ஏன் இன்றைக்கி தண்ணியெல்லாம் இவ்வளோ ஸ்லோவாக குடிக்கிறீங்க? கருப்பழகி தண்ணி போதுமா? நீ என்ன பார்க்குற? நீ தான் குடிச்சிட்டல. இப்போ என்ன பண்ண? போதுமா? வாங்க, நான் அடுத்த ஆட்டு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே பார் ரெடியாக இருக்கிறாரு. அதையும் என்னை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி அவங்களுக்கு எப்படி தண்ணி வைக்க போகலான்னு. ஏன் இந்தா குடி. என்ன பக்கமாக வைக்கிறேன். குடி. அது இல்லாமல் தண்ணி இல்லாமல் எல்லாம் காஞ்சி போய் தானே இருக்கும். அதை அள்ளி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ரோஸ் செடிக்கு ஒவ்வொரு செடிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். எங்கே? இது எல்லாமே புண்ணாக்கு தான். அள்ளி அது பேசனில் போடு.
உள்ளேயே இறங்கிட்ட. மீன் வாங்க போகிறேன். மீன் வாங்கி இதில் தான் வளர்க்க போகிறேன். ஏற்கனவே வளர்த்த மீன்லாம் பத்தாது. வளர்த்து அதை எவ்வளோ குட்டியாக இருந்துச்சு, 4 ஜோடி 5 ஜோடி வாங்கிட்டு அது ஒரு 100 ஜோடி பக்கம் வந்துச்சு. சரி அள்ளி போடு. இம்போர்ட்டட் கப்பி. என்ன வாங்குற? இம்போர்ட்டட் கப்பி. சரி இதே வாங்கி விடு. என்ன பண்ணுற? மீன் உங்கள் அப்பாவுக்கு இல்லை. நீ ரொம்ப புரிஞ்சு நடந்துக்கோ. எல்லாமே சொரண்டி ஓட்ட போட்டு விட்றாத. அப்படியே செடிகிட்ட கொஞ்சம். அது புண்ணாக்கு எவ்வளோ நாள் ஆகுது? எப்பயும் குறைஞ்சது 4-5 மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஊற போட்டு. அது அப்புறம் இன்னும் அப்படியே கிடக்குது. 1988 போட்டது. 1988 போட்டது 2025 எடுக்கிறியா? நீ இன்னைக்கு எதுக்காக அக்கறை எடுத்துகிட்டு இருக்க? மீனுக்கு. மீன் வாங்கிட்டு வந்து இப்போ இதில் ஒரு ஆல்ரெடி இதில் அடிக்கிற அந்த புண்ணாக்கு நாற்றத்துலேயே மீன் செத்து போயிடும். நாம் குளிக்கிறது இல்லைன்னு சொல்லாத. நீ வேணா குளிக்கிறது இல்லைன்னு சொல்லு. அதில் ஏன் எங்களெல்லாம் கூட்டணி வைக்கிற? நீ வேணா குளிக்கிறது இல்லைன்னு சொல்லு. இது எங்கள் அப்பா கொடுத்த சீதனண்டா. ஆமாம், ஃப்ரிட்ஜு. சரி இப்போ வச்சுட்டு பார்ப்பலாம். இப்போ இங்கே எங்கே கழுவுற? அப்புறம் தண்ணி எடுத்துவிட்டா இங்கே கழுவிக்குவா. இதை கையோடு எடுத்துகிட்டு போய் வா, செடிக்கு வச்சிடலாம். அதனை செடிகிட்ட போட்டுட்டு ஒரு பேசன் கொண்டு வைக்கலாம். சாணி அல்றதுக்கு பேசன் வேணும்ல. அதை என்ன பண்ணிகிட்டு இருக்க? சரி மீன் வீட்டுக்கு வரும். நீ போ. இப்போ அந்த செடிக்கு வரைக்கலாம். இந்த செடிக்கு வேணாமா? அந்த சின்ன செடி கேட்கலாமா? என்னது? மீன் வாங்கி கொடுத்தா தான் வர வைப்ப. நீ போகலாம். அந்த சின்ன செடிக்கு வச்சுட்டு வந்துடலாமா? இப்போ செடிக்கு 5 ரேஞ்சர் போடலாம். நாளைக்கு அப்படியே வெட்டி விட்டாலும் நல்லா தான் இருக்கும். சும்மா ஒரு கை மட்டும் போடு. செடி சுற்றி போடு. தெரியல, செக் பண்ணிக்கலாம். நீ வா. இப்போ மீன் வாங்குறதுக்கு உங்கள் அப்பாட்ட கேட்டுக்கலாம். நீ வா, இல்லை நானாவது போடுறேன். வா. இப்போ கிணத்துல ஏன் கொட்ட மாட்டேன்? நீ வா. நீங்கள் ஒரு கால் நடக்க மாட்டீங்க, என்ன சொல்கிறீங்க? நான் வேறு சுற்றி போடுறாங்க. இப்போ வேறு கிட்ட போடுறாங்க. வீடியோ பார்க்க நம்பர்ல இப்போ கவனிக்கிறேன். இல்லை குழு நான் போடுறேண்ணா. இல்லை நானாவது போடுறேன். குடு நீ. முடிஞ்சுதா? பாதிக்கு தான் வந்திருக்காட்டுக்குல்ல. இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா இன்னும் 4-5 காலுக்கு வந்திருக்கோம்.
சரி வா, அப்பா வந்து எங்கேயும் தண்ணி கட்டணும். போலாமா? இந்த தவையெல்லாம் எப்படி தான் தொட்டை கழுவி விட்டு வச்சாலும் அப்பயும் பார்த்தீங்கன்னா இதோ எல்லாம் விழுந்துருது. பழம் சூப்பராக பழுத்துருக்குடாலாம் நிறைய. இங்கே வர்ற அழகழகாக இருக்குடா. இந்த பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னது கொடுவா எங்கே தான் பார்த்தேன். பாரு, நிறைய பழம் பழுத்துருக்கு. இந்த தலை எல்லாமே தொட்டியில் உளுந்து பார்த்தீங்கன்னா தொட்டி இப்போ கழுவிட்டு 2 நாள் கூட ஆகல. எல்லாம் பாரு, மறுபடியும் எல்லாம் இந்த தவை தான் கொட்டி கிடக்குது. ஆல்ரெடி ஒன்றை தான் ஏதாச்சும் ஒரு மெக்கானிக்கல் வேலைக்கு அனுப்பிச்சி விடணுண்டா. எங்கள் அப்பா கொடுத்த ஃப்ரிட்ஜை நீ என்னென்ன வேலை பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்க. இப்போ என்ன அந்த ஒயரை கட் பண்ணுறியா? எனக்கு புரியல. இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் மீன் விடுறன்ற, இப்போ இந்த பானையை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு பானையில் மீன் விடுறேங்கிற. என்ன குட்டி விடுற? இப்போ மீன் வந்து குட்டி போட்டுருச்சு. இப்போ அதுக்கு ஆல்ரெடி வந்து இந்த ஃப்ரிட்ஜும் வேலை பார்த்து வைக்கிறேன். இப்போ பானையை எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறேன். எங்கள் அப்பா கொடுத்த பொருளெல்லாம் இப்போ டாப்பாக கழட்டுறிய, பரவாயில்லையா? உனக்கெல்லாம் மனசாச்சு இருக்காடா? ஏண்டா என்ன பண்ணுற? ஃப்ரிட்ஜை கழுவுறியா? சரி கழுவு. சில மாதிரி நீ குளிக்கிறியோ இல்லையோ ஃப்ரிட்ஜையாவது கழுவு. பரம்பரையே குளிக்க மாட்டியா? ஒன்றை சொல்லிக்கிடா. ஆமாம், என்ன சொன்னேன், எங்கள் பரம்பரையில் அது குளிக்காமல் தூங்க பழக்கம் தான் சொன்னேன். ஆனால் பையன் பொறுப்பாக வேலை செய்கிறடா. வாங்க பாரு, இம்போர்ட்டட் கப்பிக்காய். என்ன ஆகுதுன்னு நீ போய் வேணா தனியாக சோப்பும் ப்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்து போட்டு தேய்ச்சிட்டு. நம்மளுக்கு ரொம்ப பட்ஜெட் கம்மி. எங்கடா கொண்டு போய் இழுத்திட்டு இருக்கிற? வைகை யாரு? ஆமாம், வைகை யாரு? எதுக்கு விளக்குமாறு? ஒரு சிறிய வேலை. என்ன சின்ன வேலை? ஓ, இதை கழுவுறதுக்கா? இங்கே போய் சோப்பு ப்ரெஷ்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு கழுவுறேன்னு சொன்னேன். கலர் ஸ்டோன்ஸு என்ன இருக்குது? மீனத்தை முதல்ல இந்த கலர் ஸ்டோன் பாரு, இன்னும் அப்படியே உள்ளே இருக்கு. ப்ரெஷ்னா நல்லா இருக்கும். சரி, அதான் ப்ரெஷ் போய் வாங்கிட்டு வந்து போட்டு கழுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.